காலகட்டத்தில் இதயம் சார்ந்த நோய்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்து நம்மை நாம் எவ்வாறு விடுவித்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நம் விடியலை வானகிச்சின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். உங்களை சந்திப்பில் மிக்க மகிழ்ச்சி. உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். கலைஞர் தொலைக்காட்சி மூலம் இந்த நலந்தானா என்ற நிகழ்ச்சியை உலகத்தில் உள்ள தமிழர்கள் தெரிந்த மக்கள் பார்த்தால் 10 கோடி தமிழர்கள் இருந்தால் 3 to 4 கோடி தமிழர்கள் பார்க்கின்றார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது. இந்த அரிய வாய்ப்பை கலைஞர் தொலைக்காட்சி மூலம் உங்களுக்கு கிடைக்க செய்கின்ற அவர்கள் அனைவருக்கும், அந்த குழு அனைவர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகின்றேன். என்னுடைய கருத்துக்களை உங்களை சென்றடைய வேண்டுமென்றால் இந்த தொலைக்காட்சி என்ற நிறுவனம் இல்லாவிட்டால் முடியாது. இது பெரிய ஒரு வாழ்க்கையில் விஞ்ஞான வளர்ச்சியில் ஒரு நூதன சாதனமாக நினைக்கின்றேன். இது ஒரு சாதனை கூட நினைக்கின்றேன். ஒன்றே ஒன்று நான் கூற விரும்புகின்றேன். அனைத்து நேயர்களும் என்னிடம் சொல்லுகின்றார்கள், என்னுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கின்றோம், மகிழ்ச்சி அடைகின்றோம், நன்றாக புரியும்படி சொல்கின்றீர்கள். அதில் எனக்கு திருப்தி அல்ல. உங்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் இதை புரிந்து மனதில் பதிய வைத்து ரசிப்பதோடு நிறுத்திவிடாமல் வாழ்க்கையில் இன்றையிலிருந்து நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். அது நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் கடைப்பிடிக்க செய்துவிட்டால், இன்று வரை ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு விஷயம் என்னவென்றால், இந்தியா தான் உலகத்தின் கேபிட்டலாக மாறிவிட்டது. சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, ஸ்ட்ரோக் என்ற பல வியாதிகளுக்கு அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு சொக்கலிங்கம் என்ற ஒருவனால் மட்டும் கட்டாயம் முடியாது. நீங்கள் அனைவரும் சேர்ந்து என்னுடன் பயணம் செய்யும் பொழுது கட்டாயம் இந்த விபரீதமான உயிர்கொல்லி நோய்க்கு நாம் அனைவரும் சேர்ந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லாதவன். எந்த கருத்துக்களை சொல்வதாக இருந்தாலும் உங்களை எவரையும் நான் பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. இதை கேட்பவர்கள் நான் ஒன்றை கூற விரும்புகின்றேன். மாரடைப்பு வராதிருப்பவர்கள் மாரடைப்பிலிருந்து தடுத்து கொள்ள முடியும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. மாரடைப்பு வந்து பல நேயர்கள் இதை பார்க்க வாய்ப்புண்டு. அவர்களும் இன்றிலிருந்து இந்த வாழ்க்கை முறையை மாற்றி அமைத்து கொண்டால் 40 வயதோ 50 வயதோ 60 வயதிலோ மாரடைப்பு வந்தாலும் அவர்களும் 100 வருடம் வரை நலமுற வாழ வைப்பது தான் என் கருத்து. அது கட்டாயம் அடைய செய்ய முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் என்றால், உலக மக்களில் கோடிக்கணக்கானவர்கள் இறந்து கொண்டு இருப்பது, ஒன்று உயிர்கொல்லி நோயான முதலிடம் வகிக்கும் மாரடைப்பு, 2 கேன்சர், 3 சாலை விபத்துக்கள் ஆக்சிடெண்ட், 5 எய்ட்ஸ் எனும் கொடிய நோய், 6வது அன்ஃபார்ச்சுனேட்டாக துரதிர்ஷ்டமான இந்த தீவிரவாதம். இது 6மே அனைத்திற்கும் நாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். எவன் ஒருவன் தன் மனதை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து நேர்மறை எண்ணங்களுக்கு மாற்றிக்கொண்டால், இந்த வியாதிகளிலிருந்து, கொடிய உயிர்கொல்லிகளான பல வியாதிகளிலிருந்து மட்டுமல்ல, மன அளவில் ஏற்படுகின்ற தீய சக்திகளையும் இருந்து நாம் விடுபட முடியும். அதற்காகத்தான் நான் அடிக்கடி இந்த நிகழ்வை பயன்படுத்தி உங்களுக்கு தெளிவுபடுத்த சொல்ல விரும்புகின்றேன். சில சமயம் நீங்கள் நினைக்கலாம், என்னடா சொக்கலிங்கம் சொன்னதையே சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று. பல முறை சொன்னாலும் சில பேருக்கு சில சந்தேகங்கள் வரலாம். உங்களுக்கு ஏதாவது இன்னும் சந்தேகம் இருந்தால் என்னை அணுகியோ இல்லாவிடில் தொலைக்காட்சி நிலையங்களை அணுகியோ கேட்டால் மறுபடியும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வருங்காலம் வருகின்ற வாரங்களில் உங்களுக்கு நான் பதிலளிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த வாரம் நான் சொல்ல வேண்டும் என்பது
இந்த ஸ்லைடை பாருங்களேன், மனம் சொல்கிறோம். இந்த மனம் என்ற ஸ்லைடை பார்க்கும் பொழுது மனதிற்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு சக்தி, அதாவது மனதை வந்து குறிக்கிற ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் மிகவும் சக்தியானது மனம்தான், உலகத்தில் மிகவும் வேகமானது அவனுடைய மனம் மட்டும்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், மோஸ்ட் பவர்ஃபுல், மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மனம்தான். இப்போ இங்கே இருக்கிறீங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில், சென்னையில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 400 செகண்டில் உங்கள் மனம் அமெரிக்காவுக்கு போகலாம், சந்திர மண்டலம் போகலாம், செவ்வாய் கிரகம் போகலாம். அந்த ஒரு நொடியில் உங்கள் மனம் செல்லுவதற்கு சக்தி வேறு எந்த சக்திக்கும் கிடையாது. அதான் மனம் என்பது அவ்வளோ சக்தியானது. சரி, இந்த மனதை பற்றி இந்த வாரம் கொஞ்சம் சொல்லணும்னு பார்க்குறேன். பல முறை சொல்லியிருந்தாலும் இந்த முறை நான் சிலது தெளிவாக சொல்லுவதற்கு காரணம், என்னுடைய நண்பர்களும் நோயாளிகளும் மறுபடியும் கேட்கின்றதுனால்தான் அதை விரிவுபடுத்த விரும்புகின்றேன். இப்போ இந்த ஸ்லைடை பாருங்களேன். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, அந்த மனம் என்பது என்ன? மனம் என்பது உள்ளம், மைண்ட், லாட்டின் டேர்மில் சைக்கிங் பேரம், சைக்கின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி இதுதான் கட்டாயம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ மனதிற்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் நேம்ஸ் உள்ள மனதை பார்த்திங்கன்னா, எப்படி மனம் என்பது உருவாகின்றது, இது ரொம்ப முக்கியமானது. இதற்கு மட்டும் இந்த வாரம் நான் செலவழிக்க கூட விரும்புகின்றேன். மனிதன் இன்னொருடன் தொடர்பு கொண்டு இருக்கின்ற வழிமுறைகள், அதாவது 5 அறிவு படைத்த மனிதன் மனிதன் என்பது மிருகத்திலிருந்து 6 அறிவு படைக்கும் பொழுது அந்த மிருகம் மனிதனாக மாறிவிடுகிறது. இந்த 6 அறிவு படைத்த மனிதனுடைய சக்தி தான் மனம், உள்ளம் என்பது. இதை பாருங்களேன், 5 புலன்கள் பார்க்குறீங்க அந்த படத்தில். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களின் உணர்வுகள், அந்த உணர்வுகள் அந்த புலன்களிலிருந்து எங்கே போகுது பாருங்கள், மூளைக்கு போகுது. மூளைக்கு சென்ற உணர்வுகள் உடனே அவனை சிந்திக்க வைக்கின்றது. அந்த சிந்திக்கின்ற மனம் அவனை அறிவுடையவன் ஆக்குகின்றது. அந்த 3 நிகழ்வுகளும் நடப்பது அவன் மூளையில் தான். ஸோ மறுபடியும் பாருங்களேன், அந்த 5 உணர்வுகள் மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அவனை சிந்திக்க வைத்து அவனை அறிவுடையவன் ஆக்குவது, இது 3 கூறுகளும் சேர்ந்தது தான் மனம். மனம் என்று வந்துவிட்ட உடன் அவனுடைய பர்சனாலிட்டி ஆர் இண்டிவிஜுவாலிட்டி என்று சொல்லுகின்றோம். அந்த பர்சனாலிட்டி இந்த படத்தில் இருக்க மாதிரி பார்த்தா ஏ, பி, சி, டி என்று இருந்தது. ஒரு 10 வருடத்திற்கு முன்பு இ என்ற பர்சனாலிட்டி நான் உலகத்தை அறிமுகப்படுத்தினேன். அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். மனம் என்று ஒன்று வந்தவுடன் அந்த மனதை, இந்த ஸ்லைடில் இருக்கிற மாதிரி பாருங்கள், அந்த மனதை வந்து 360 டிகிரி நீங்கள் ஓப்பனாக வச்சுருக்கணும். அதாவது ஓப்பன் பேராஷூட் மாதிரி வைத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமானது இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்களேன். மனம் பற்றி சொன்ன அந்த மனம் வந்து ஒருவராலும் பார்க்கவும் முடியாது, மனதை நாம் தொடவும் முடியாது. ஆனால் அந்த மனம் என்பது மூளையில் தான் அடங்குகின்றது. அந்த மனம் மூளையில் அடங்கியிருந்தாலும், ஆனால் அந்த மனம்தான் அந்த மூளையையும் இதயத்தையும் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்குகின்ற சக்தி அந்த நம்மால் பார்க்க முடியாத, தொட முடியாத மனதிற்கு மட்டும்தான் உண்டு. அது எப்படி இயக்குகின்றது, அந்த மனதை நாம் எப்படி சீராக வைத்துக்கொள்வது என்று வரும் வாரம் நாம் பார்க்க. சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளில் நல்லவை எவை, தீயவைகள் எவை என்று அறிந்து நாம் எவ்வாறு அதில் ஈடுபடலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலை வானகிற்று அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தேதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது சித்த மருத்துவம் தொடர்பாக இங்கே பலவிதமான சர்ச்சைகள் சமீப காலமாக நீடித்து வருகின்றன. குறிப்பாக பாரம்பரிய மருத்துவத்திற்கு எதிரான ஒரு குரல் என்பது வலுப்பெற்று வருவதையும் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த பாரம்பரிய மருத்துவம் என்பது அது ஒரு மூட நம்பிக்கை சார்ந்தது என்பது போன்ற ஒரு கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கின்றன. அதே சமயம்
அலோபதி மருத்துவம் தான் ஒரு அல்டிமேட் அல்லது ஒரு அறிவியல் பூர்வமான ஒன்று என்கிற ஒரு நம்பிக்கையும் மக்களிடையே முன்வைக்கப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய மருத்துவ நல பண்பாடு தொடர்பாக இது ஒரு மிகச் சிக்கலான பிரச்சனையாக மாறி வருகிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? சமீபத்தில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், அதாவது நீங்கள் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெறாமல் சித்த மருத்துவ சிகிச்சைகளை அளிப்பவர்கள் அனைவருமே போலி டாக்டர்கள் என்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். ஆனால் உண்மையிலேயே நாம் அதை அப்படி ஒரு முழுமையாக அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால், நீங்கள் இந்த சித்த மருத்துவ ரீதியான படிப்புகள் என்பதெல்லாம் எப்போது தொடங்கப்பட்டன, அல்லது அலோபதி கல்லூரிகள் எல்லாம் எப்பொழுது தொடங்கப்பட்டன இந்தியாவில் என்பதை பார்க்க வேண்டும். 1930-40களில் ஆங்கிலேயர்களால் தான் தொடங்கப்பட்டன. அதற்கு முன்பு இங்கு மருத்துவக் கல்லூரிகளே கூட கிடையாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி இருக்கிற போது அதற்கு முன்னால் மக்கள் எப்படி வைத்தியம் செய்து கொண்டார்கள் என்பதை பார்க்கிற போது, யார் அவர்களுக்கு பட்டம் வழங்கினார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிற போது, ஒரு அமைச்சர் இப்படி ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு கருத்தை கூறுவதும், அதேபோல் சித்த மருத்துவத்தில் பட்டம் பெறாதவர்களை எல்லாம் போலி மருத்துவர்கள் என அவர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற நிலையில் பேசுவது என்பதும் ஏற்புடையதல்ல, நியாயமானதல்ல என்பதை நாம் இங்கே முதலில் அழுத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே சமயத்தில் சித்த மருத்துவம், ஆயுர்வேதம் அல்லது மரபுசார் வைத்திய முறைகள் இவற்றில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் இந்த நிகழ்ச்சியிலேயே இதற்கு முன் அலோபதி மருத்துவத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தொடர்ந்து பேசி வருகிறோம். போலியான சிகிச்சைகளை மேற்கொள்வது அல்லது தேவையற்ற பரிசோதனைகளை மேற்கொள்வது, அலோபதி மருத்துவத்தினுடைய பக்க விளைவுகள், இதையெல்லாம் கூட பற்றி பேசியிருக்கிறோம். ஏனென்றால் சில சமயங்களில் ஒருவருக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மருந்து இன்னொருவருக்கு ஒத்துக்கொள்ள முடியாமல் போய்விடும், அல்லது சிலருக்கு சில அலோபதி மருந்துகள் வேலை செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சரியான ஒரு பயிற்சியற்ற அல்லது ஒரு உடலை பற்றிய முழுமையான பார்வையற்ற மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையினால், அதாவது முறையாக அலோபதி மருத்துவத்தில் பட்டம் பெற்ற மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையினாலும் கூட நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். நிறைய மருத்துவமனைகளில் தவறான சிகிச்சையின் காரணமாக இறந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அவர்களெல்லாம் முறையாக பட்டம் பெற்றவர்கள்தான் என்பதை நாம் இங்கே நினைவில் கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில்தான் மருத்துவத்தை நெறிப்படுத்துவது, ஒழுங்குபடுத்துவது தொடர்பாக நமக்கு புதிய சிந்தனைகள் தேவைப்படுகின்றன, புதிய கோட்பாடுகள் தேவைப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த புதிய சிந்தனைகள், இந்த புதிய கோட்பாடுகள் இவற்றையெல்லாம் நாம் இன்றைக்கு உருவாக்க வேண்டிய நிலையில் பொத்தாம்பொதுவான சில விதிமுறைகளை நாம் உருவாக்கக்கூடாது. பாரம்பரிய மருத்துவர்கள், இந்த பாரம்பரிய மருத்துவம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக பரவலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் ஏதோ மூலிகைகள் அல்லது வேறு பல விஷயங்களை வைத்தியம் செய்கிறார்கள். அதில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு முறைமைப்படுத்தப்பட்ட வடிவத்தின் கீழ் இருக்கிறது என்று நாம் சொல்லிவிட முடியாது. அனுபவம் வாய்ந்த, உடலுக்கு தீங்கு விளைவிக்காத முறையில் அவர்கள் மிகவும் அந்த பாரம்பரிய ரீதியான ஒரு மருத்துவ அறிவோடு இதை செய்யக்கூடிய மருத்துவர்கள் காலம் காலமாக இருந்து வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏதோ இந்த மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் வருவதற்கு முன்புதான் இங்கு மருத்துவம் என்கிற விஞ்ஞானம் வளர்ந்தது என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு முன்பாக நமக்கென ஒரு விஞ்ஞானம் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த விஞ்ஞானத்தை எல்லோரும் ஒழுங்காக பயன்படுத்துகிறார்களா என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இந்த மரபுசார் வைத்திய முறையில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு இல்லாத பல நோய்கள், பல பிரச்சனைகள் இப்பொழுது நம்முடைய காலத்தில் உருவாகி இருக்கின்றன. அது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடந்த ஒரு நூற்றாண்டில் மனிதர்களுக்கு புதிதாக உருவாகிய நோய்களின் எண்ணிக்கையே மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. ஆனால் நம்முடைய பாரம்பரிய மருத்துவ முறைகளில் பல சமயங்களில் அதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா என்றால், நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய மருந்துகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு முழுமையாக ஒருவர் இன்றைக்கு அலோபதி மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாத ஒரு உயிர்கொல்லி நோயை இன்றைக்கு ஒரு பாரம்பரிய மருத்துவத்தால் அவர் குணப்படுத்தினார்கள், காப்பாற்றினார்கள் என்பது போன்ற சில செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அதை பொதுமைப்படுத்த முடியவில்லை. அவற்றை ஒரு பொது அறிவியலாக நம்மால் வளர்க்க முடியவில்லை. ஏனென்று கேட்டால், யாரோ ஒரு சிலருக்கு அப்படி நடந்தும் கூட இருக்கலாம், ஆனால் பலருக்கு அப்படி நடப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவர் இன்றைக்கு நவீன மருத்துவம் என்பது அல்லது அலோபதி மருத்துவம் என்பது இந்த நூற்றாண்டில் உருவான பல நோய்களை எதிர்த்து பல மருந்துகள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஒருபுறம் புதிய நோய்கள் தோன்றுகின்றன, இன்னொரு புறம் புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இப்படி இந்த இரண்டுமே நடந்து கொண்டிருக்கிற போது இந்த அலோபதி மருத்துவத்தை முற்றாக விலக்கிவிட்டு நிறைய மக்கள் இந்த பாரம்பரிய மருத்துவத்தை நோக்கி செல்வதற்கு முக்கியமான காரணம், அலோபதி மருத்துவத்தை கண்டவர்கள் பயப்படுகிறார்கள். ஒன்று, அது விலை உயர்ந்ததாக இருக்கிறது.
இன்னொன்று அது வேறு பல விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள். ஆனால் முறையற்ற வகையில் யார் சிகிச்சை செய்தாலும் சரி, அது பட்டம் பெற்ற அலோபதி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, பட்டம் பெற்ற சித்த மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது போலியாக வைத்தியம் செய்யக்கூடிய அலோபதி மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, மரபுசார் வைத்தியர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் உடலை பரிசோதிக்காமலேயே, ஒரு உடலில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளாமலேயே அவர்கள் வைத்தியம் செய்வதன் மூலமாக பல உயிரிழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க முடிகிறது. பாரம்பரிய வைத்தியர்கள் எல்லோருமே முறையாக அந்த துறையில் வைத்தியம் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர்கள் அல்ல. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களை நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. போதுமான அளவிற்கு பயிற்சி இல்லாமல் அவர்கள் செய்கிற போது அவர்களுக்கான ஒரு சில பொதுவான ஒரு மருத்துவ ரீதியான சில ஒழுங்குகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்போ நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இதுபோன்று பட்டம் பெறாமல் ஆனால் பாரம்பரியமாக வைத்தியம் செய்யக்கூடிய மருத்துவர்களை முறையான நம்முடைய மருத்துவக் கல்லூரிகளில் அவர்களுக்கு சில பயிற்சிகளை நாம் அளிக்கலாம். அவர்கள் எத்தகைய வைத்தியங்களை அவர்கள் செய்கிறார்கள் என்பதையொட்டி நாம் சில தேர்வுகளை நடத்தலாம். அவற்றை ஒரு அறிவியலாக நாம் அவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். இந்த சித்த மருத்துவக் கல்லூரிகளில் அப்படி செய்கிற போது அவர்கள் தவறான சில வழிமுறைகளை மேற்கொள்கிற பட்சத்தில் அவர்களுக்கு நாம் வழிகாட்டலாம், இதெல்லாம் தவறு என்று. இதுபோன்ற விஷயங்களை நம்மால் நிச்சயமாக செய்ய முடியும். ஆக சித்த மருத்துவர்களை அவர்களுக்கான ஒரு சோதனைகள் அல்லது தேர்வுகளை வைத்தோ அல்லது அவர்களுக்கு ஒரு மறுபயிற்சி அளித்தோ செய்யக்கூடாத விஷயங்களை பற்றி அவர்களுக்கு சில ஒரு மருத்துவ ரீதியான ஒரு அறிவை உண்டாக்கி அதன் மூலமாக அவர்களுக்கும் ஒரு நற்சான்றிதழ் வழங்கலாம். அதாவது இந்தந்த துறைகளுக்கு நீங்கள் மக்களுக்கு வைத்தியம் செய்யலாம், இந்தந்த மருந்துகளை நீங்கள் கொடுக்கலாம், இதையெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது என்பது போன்ற ஒழுங்குகளை ஏற்படுத்தலாம். ஒரு பொறுப்புள்ள அரசு செய்யக்கூடியது அதுதான். ஏனென்றால் மிக கடுமையான மருத்துவர்களுக்கான பற்றாக்குறை இருக்கிற போது அலோபதி மருத்துவத்தினுடைய செலவு கடுமையாக அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்களையெல்லாம் போலி மருத்துவர்கள் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிடக்கூடாது. மாறாக அவர்களையும் முறைப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு மருத்துவ பண்பாடாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு சுரேஷ். ஒரு பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு வங்கிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு, மத்திய அரசாங்கத்தோட பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு அப்புறமா வங்கிகளோட சேவை எப்படி இருக்கு, மக்களோட தேவை எப்படி இருக்கு, இப்படின்னு வங்கிகள் சார்ந்த பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தின் மாநில துணை பொதுச் செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு வங்கிகள் அதோட செயல்பாடு எப்படி இருக்கு, இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்றது எதனால அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை வந்தது, அந்த நடவடிக்கைக்கு அப்புறமா என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் வங்கி சேவை துறையில் ஏற்பட்டிருக்கு, மக்கள் மத்தியில் இதை பற்றின ஒரு எண்ணம் எப்படி இருக்கு, பொதுவாக வங்கிகள் அப்படின்னு வரும்போது இந்த கடன்கள் இதை எப்படி கொடுக்குறாங்க, இதை எப்படி திருப்பி எடுக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள், புரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் பற்றி நம்ம விரிவாக பேசணும். முதல்ல நம்ம அந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை டிமானிட்டைசேஷன்லேருந்து பேச ஆரம்பிக்கலாம். மத்திய அரசாங்கத்தோட ஒரு கொள்கை முடிவா திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியான அந்த சமயம் ஒரு பெரிய ஒரு பாதிப்புன்னு பார்க்கலாம். மக்கள் மத்தியிலையும் சரி, வங்கிகள்லேயே கூட இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழல் நம்ம பார்த்தோம். அந்த டிமானிட்டைசேஷன் அது நடந்த இந்த நிகழ்வை பற்றி சொல்லுங்க, அதுக்கப்புறமான செயல்பாடுகள். உங்களுக்கே தெரியும், வங்கிகள் அப்படிங்கிறது நேரடியாக பொதுமக்களோடு இருக்கக்கூடிய பணத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஒரு இடம் தான் வங்கிகள் அப்படிங்கிறது. இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதின்னு தான் சொல்லணும். ஏன்னா திடீர்னு ஒரு ஓவரால் ஒரு நைட் அன்றைக்கி திடீர்னு பிஎம் ஒரு டிவியில் தோன்றி நாளையிலேருந்து 500 ரூபாய் 1000 ரூபாலாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சுட்டு ஒரு நாள் லீவு கொடுத்துட்டு மறுநாள் இன்னைக்கு 3வது நாள் இன்னைக்கு நீங்கள்லாம் வங்கியில் போய் பணத்தை மாற்றிக்கலாம், பழைய நோட்டுகளை கொடுத்துட்டு புது நோட்டுகளை மாற்றிக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனேயே நம்ம எல்லாம் பார்த்தோம். எல்லா இடங்களையும் ஏடிஎம்மில் கியூ கணக்கில் எல்லோரும் போய் நின்று பணத்தை உடனே மாற்றுறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களே அப்படின்னு அது பொதுமக்களை அந்தளவுக்கு அலக்கழிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. 3வது நாளைக்கு நாங்கள் வங்கியெல்லாம் திறந்து எல்லா வங்கியிலும் நாங்கள் கண்கூடாக பார்த்தது கும்பல் அவ்வளோ அலமோதிச்சு, எப்படியாவது பணத்தை எங்களுக்கு மாற்றி கொடுங்க. ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன் என்னென்னா,
அங்கே எங்களுக்கு மாற்றி கொடுக்கறதுக்கான புது நோட்டுங்களுக்கு அளிக்கப்படவில்லை. பழைய நோட்டுகள் உங்கள் அக்கௌண்ட்டில் வேணால் கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாச்சு ஒழிஞ்சு புது நோட்டுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. பல இடங்களில் நாங்கள் சந்திச்சதுன்னா ஒரு மிக பரிதாபகரம்னு சொல்லுவோம். நான் நேரடியாக சந்தித்த ஒரு நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு இடத்துல ஒருத்தர் அவரோட ரிலேட்டிவ் இறந்துட்டார். ரிலேட்டிவ்னா அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இறந்துட்டு இந்த ஈம காரியங்களுக்காக கையில் வச்சு இந்த பணம் செல்ல, யாருமே அந்த பணத்தை வாங்க மாட்டேன்றாங்க. இந்த பணம் இனிமேல் செல்லாதுன்னு வங்கியில் வந்து அழுதார். எப்படியாவது எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுங்க, எனக்கு இந்த செலவுக்கு. எங்கள்கிட்ட கொடுக்குறதுக்கு பணம் இல்லை. எங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்தது, ஆனால் எங்களால் கொடுக்குறதுக்கு அந்த பணம் எங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய அளவில் பணம் இல்லாதனால கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதில் ஏற்பாடு பண்ணி ஏதோ பண்ணிட்டு போனோம். இந்த மாதிரி நான் சொல்கிறது ஒரு நிகழ்ச்சி, ஒரே ஒரு உதாரணம். இந்த மாதிரி பல்வேறு விதமான உதாரணங்கள் நடந்தது. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால இந்திய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பித்து ஈவன் ரிசர்வ் பேங்க் கூட அவங்க வந்து இப்போ ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து இந்திய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைவதற்கான காரணம், இப்போ வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் போய் மிக குறைவான வளர்ச்சி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த டிமானிட்டைசேஷன் ஆஸ்பெக்ட் தான் அப்படிங்கிறது. இந்த பொதுமக்கள் இதை மாற்றத்துக்காக முதல்ல வந்து அதுவும் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இல்லை. இன்றைக்கி ஒரு ரூல்ஸ் சொல்லுவாங்க, திடீர்னு நாளைக்கு சாயங்காலம் இன்னொரு ரூல் மாற்றுவாங்க, 3 நாள் இன்னொரு ரூல் மாற்றுவாங்க. ஒவ்வொரு ரெகுலர் ரூல் மாற்றும் போது பப்ளிக் எந்த அளவு பாதிக்குது அப்படிங்கிறது அவங்க புரிஞ்சு செஞ்சாங்களா இல்லை புரியாமல் செஞ்சாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சி வரும்போதும் ஒரு புதுவிதமான ரூல் வரும்போது அந்த பொதுமக்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. க்யூக்காக மணிக்கணக்கில் நின்று அவங்களாம் வந்து இப்போ எத்தனையோ பேர் இறந்து போனதும் உண்மை. அதெல்லாம் நம்ம வந்து நேரடியாகவே பார்த்துருக்கோம். ஆகவே வங்கிகளை பொறுத்த வரைக்கும் வங்கிகளுக்கு மிகப்பெரிய, அதாவது எங்களுக்கு வேலை பலுங்கிற ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா எல்லா மக்களும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணங்களை கொண்டு வந்து எங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் கட்டும் பொழுது அந்த பணத்தை நாங்கள் வாங்க வேண்டிய கட்டாயம். பணத்தை வாங்கி எண்ணும் பொழுது ராத்திரி 12 மணி வரைக்கும் கூட 12 மணி 1 மணி கூட நாங்கள் வந்து பேங்க்கெல்லாம் திறந்து வச்சு அந்த பணத்தை வாங்கி கணக்கை செட்டில் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு உருவாச்சு. மிகப்பெரிய பாதிப்பு பொதுமக்களுக்கு உருவானது மாதிரி மிகப்பெரிய பாதிப்பு வங்கிகளுக்கும் உருவாச்சு. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க்கில் நம்ம எடுத்து பப்ளிக் ஒரு ஆர்டிஐயில் ஒருத்தர் கோரி கேட்டதுக்கு நான் இன்னும் கவர்மெண்ட்டில் வந்து அந்த எஸ்பிஎன்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் பேங்கிங் நோட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்பிஎன் நாங்கள் இன்னும் எண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், எண்ணி முடிக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்க ஒழிஞ்சு அந்த அளவுக்கு கரன்சி வந்து நாங்கள் வந்து பேங்க்கில் வந்து அந்த பணத்தை வாங்கி ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இன் ஸ்பைட் ஆஃப் இட் இது எல்லாமே பொதுமக்களை நேரடியாக இது கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மக்கள் வந்து அல்லாடி போயிட்டாங்க. இதனால் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் போச்சு. எல்லா இடங்கள்லையும் வந்து இதோட பாதிப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு எம்பி, ஹீ இஸ் ஃப்ரம் உத்தரப்பிரதேஷ்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் பிஜேபி. அந்த பிஜேபி ஹீ இஸ் அ மெம்பர் ஆஃப் தி ஸ்டாண்டிங் ஃபினான்ஸ் அண்ட் கமிட்டி. அந்த அதில் வந்து அந்த கமிட்டியில் ஒரு மெம்பர். அவரே சொல்கிறார், இந்த மாதிரி இந்த டிமானிட்டைசேஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறதுனால அன்ஆர்கனைஸ் செக்டர் மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டது அன்ஆர்கனைஸ் செக்டர். ஏன்னா நம்ம பேங்கை நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் ஆர்கனைஸ் செக்டார் அன்ஆர்கனைஸ் செக்டார் இருக்குது. ஆர்கனைஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவங்களுக்கு வங்கியில் கணக்குகள் இருக்குது, வங்கி பரிவர்த்தனை மூலிமா அவங்களால வந்து ஓரளவுக்கு சமாளிச்சிக்க முடியும். ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டார் அப்படிங்கிறது தினக்கூலிகள், கண்டிப்பாக விவசாய கூலிகள் கேட்கணும். என்னன்னா இதை பற்றின ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னும் போது நம்ம பேங்க் போகிறோம், பைசாவை மாற்றுறோம், இதெல்லாம் சொல்கிறோம். மதிப்பிழப்பு அப்படின்னு நம்ம சொல்லும் போது பெரிய அளவில் கருப்பு பணம், பதுக்கல் இதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொன்னாலும் அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இந்த கூலி வியாபாரம், இந்த கோயம்பேடில் மார்க்கெட்டில் கடை வச்சிருக்கிறவங்க, சின்ன சின்ன தெருவோர வியாபாரிகள், இவங்க எல்லாமும் வந்து ஒரு வியாபாரம் அடுத்த நாள் அவங்க வேலை செஞ்சாதான் காசுன்னும் போது அதற்கான ஒரு வாய்ப்பே முடக்கப்பட்ட ஒரு சூழல் உருவாச்சுல அந்த நேரத்தில். உண்மைதான். அதாவது பணப்புழக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த பணத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்ட அந்த 500 ரூபாய் அந்த 1000 ரூபா தான் கிட்டத்தட்ட 80% மேலே இருந்தது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 50 ரூபாய் இல்லை 100 ரூபாய் இல்லை 20 ரூபாய் 10 ரூபாய்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 20% தான். அப்போது 80% நோட்டை செல்லாதுன்னு அறிவிச்சு விட்டு திடீர்னு எல்லாரும் வந்து பாதிப்பு உருவாகாதா? கட்டாயம் உருவாகும். இந்த 20% வச்சு தான் இந்த 100% வேலையும் எல்லாரும் பார்த்தாகணும் அப்படின்னு ஒரு நிலை உருவாகும் பொழுது பணப்புழக்கம் அப்படிங்கிறது அடியோடு நின்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அந்த அடியோடு நின்று இது மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு சொன்னால் அடித்தட்டு மக்கள் தான். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேல்தட்டு மக்கள் அப்படிங்கிறது ஒரு வெரி ஃபியூ பர்சன்டேஜ் எனக்கு அமைஞ்சு, நடுத்தர மக்களும் அடித்தட்ட மக்களும் தான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்மளுடைய நாடு. அப்படிப்பட்ட நாடில் இது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. நீங்கள் சொன்ன மாதிரி வியாபாரிகள், குறு வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரிகள் இருக்காங்களா அவங்க, தினக்கூலிகள், விவசாய கூலிகள்,
இவங்க எல்லாருமே வந்து அவங்க வேலை பார்த்தா தான் நாளைக்கு சோறு அப்படிங்கிற, சாயங்காலம் போய் அவங்க சமைக்கணும்னா அவங்களுக்கு இன்றைக்கி வேலை பார்த்தா தான் சோறு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட இன்றைக்கி பணம் இல்லை அப்படின்னு சொன்னால், அவங்க வேலையை மட்டும் பார்க்கணும், பணம் இல்லைன்னு சொன்னால் யாருமே வேலையும் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அதனால் வேலை இழப்புகள் அதிகமாச்சு. ஏன்னா இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முதலாளிகிட்ட பணம் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இனிமேல் நீங்கள் பாதி பேரை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி வேலை இழப்பு உருவாச்சு. வேலை இழப்பு உருவான அதே காரணத்தினால வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாக உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு. இதன் காரணமாக தான் வந்து நமக்கு வந்து நேரடியாக இந்த டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது எல்லா மக்களையும் மிக அதிகமாக பாதித்தது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட எஃபெக்ட் வந்து இன்றைக்கி வந்து நாட்டோட பொருளாதார வளர்ச்சியில் கண்கூட எல்லாருமே கண்டுக்கிட்டு இருக்கோம். இன்னி வரைக்கும் அந்த பொருளாதார வளர்ச்சியில் நம்மளால் மீள முடியல. இன்றைக்கி அது அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக மத்திய அரசோட கொள்கை முடிவு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பனால வங்கிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது இதுவும் இந்திய மக்கள் மேலே விதிக்கப்பட்ட மற்றொரு அநீதி. இதுவும் அந்த 2 அநீதிகளும் அடுத்து வந்தது. இந்த முதல்ல டிமானிட்டைசேஷனுக்கு சென்ற வருடம் நவம்பர் மாதம் அறிவித்தாங்க. இது வந்து இந்த வருடம் ஜூலை மாதத்துலேருந்து அறிவித்தாங்க. இது ஒரு சரியான ஒரு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல், அது எப்படி அந்த ஜிஎஸ்டி கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாமல், அதுக்கான ப்ராப்பர் டைமிங் கொடுக்காம அவசரப்பட்டு இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இந்த ஜிஎஸ்டி கொண்டு வந்தாலும் என்ன சொன்னாங்க, ஒரு நாடு ஒரே ஒரு வரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு தனியாக இருக்குது, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு தனியாக இருக்குது. உணவகத்துலலாம் நான் வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன். ஒரு சாதாரண தயிர் சாதம் நான் முதல் நாள் வரைக்கும் 60 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருந்த தயிர் சாதம் அன்றைக்கி 137 ரூபா. கிட்டத்தட்ட 2.5 மடங்கு அதோட விலை ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படிங்கும்போது இது பொதுமக்களை, இது நான் வந்து சொல்கிறேன், என்னோட அனுபவத்தை தான் நான் சொல்கிறேன். இதனால் பொதுமக்கள் நிறையா பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. இப்போ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வரியில் அவங்க டேக்ஸ் பிராக்கெட் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலிமா எங்களுக்கு வந்து எல்லா இதுவும் பிளாக் பண்ணி எங்களால் ஒழிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட இன்னைக்கு வங்கிகளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் இன்றைக்கும் இந்த டேக்ஸ் எவேஷன் அப்படிங்கிறது நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் வங்கி கணக்குகளை வந்து பணத்தை கட்டி அதன் மூலிமா பரிவர்த்தனை செய்ய ஆரம்பித்தா அதோட டேக்ஸ் பிராக்கெட்டில் நம்ம வந்தாகணும், டேக்ஸ் ரிட்டர்னை கொடுத்தாகணும். அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறதுக்காகவே நிறைய பேர் இன்றைக்கும் கணக்கில் வராமல் தான் செலவு செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வங்கியில் வரக்கூடிய பண பரிவர்த்தனை என்பது குறைந்து கொண்டு தான் இருக்கிற ஒழிஞ்சு அதிகமாகவில்லை. இதை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிங்கிறது 3 ஸ்லாப் இவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த 3 ஸ்லாபில் கூட இன்றைக்கும் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் மிக அதிகமான ஸ்லாப் எல்லா இடங்களும் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். சமீபத்தில் கூட இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கவுஹாத்தியில் கூடி என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட 157 ஐட்டம்ஸ் வந்து குறைச்சி 28% பிராக்கெட்லேருந்து 18லேருந்து இல்லை 5 பிராக்கெட்டை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுக்கு இதெல்லாம் மிக அதிகமான லெவலில் தான் இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியுது. எல்லாருமே எடுத்து சொல்லிட்டு இருந்தாலும் கூட அவங்க குறைக்க மாட்டோம்னு சொல்லி அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டேக்ஸ் ஒன் கண்ட்ரி அப்படிங்கிற அந்த ஆம்பிஷனில் கொண்டு வந்தாங்க ஒழிஞ்சு இன்றைக்கி அவங்களே அதை எல்லாரும் சொன்னதை ஒத்துக்கிட்டு இன்றைக்கி அவங்களே குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மற்ற நாடுகளை எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இந்தியாவில் தான் இன்றைக்கும் ஜிஎஸ்டியோட ரேட் வந்து அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது. இதனால் பாதிப்பு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நேரடியான பாதிப்பு. வங்கிகளில் பண பரிவர்த்தனை என்பது மிக குறைந்து விட்டது. காரணம் வந்து ஜிஎஸ்டிக்கு பயந்துக்கிட்டு யாருமே அதை அக்கௌண்ட்டில் கொண்டுறதுக்கு தயாராக இல்லை. இதுதான் உண்மை. இப்போ வங்கி சேவை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குது, மக்களோட சேவையில் தான் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்னும் போது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ எஜுகேஷனல் லோன் இருக்குது, ஹவுசிங் லோன் இருக்குது, பர்சனல் லோன், இப்படி பல விதங்களில் கடன்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம பேசினாலும் இப்போது வங்கிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு த்ரெட் அப்படின்னா இந்த வாரா கடன் வசூலிக்கிறதுல சில இடங்களில் அதை வசூலிக்கிற முறையினால மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்றதையும் பார்க்குறோம். வசூல் பண்ண முடியாம வங்கிகள் திணறக்கூடிய சூழலையும் நம்ம பார்க்குறோம். இந்த கடன் அந்த பரிவர்த்தனை இதை வாராமல் போகிற போது அது அடுத்த நிலைப்பாடு அப்படின்லாம் எப்படி நடக்குது சார்? வராக்கடன் அப்படிங்கிறது இன்றைக்கு நேற்றுக்கு ஏற்பட்டதில்லை. என்றைக்கு இந்த 1991 இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்டை கொண்டு வந்தாங்களோ அன்னிலேருந்தே இந்த வராக்கடன் அப்படிங்கிற அந்த அக்கௌண்டிங் மெத்தடை மாற்றினாங்க. இந்த அக்கௌண்டிங் மெத்தடை மாற்றினதுலேருந்து இந்த வராக்கடன் அப்படிங்கிற ஒரு மெனன்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது இன்னி வரைக்கும். அன்றிலேருந்து இன்று வரை நான் சார்ந்திருக்கக்கூடிய அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் அப்படிங்கிறது இந்த வராக்கடன் அப்படிங்கிறது வங்கிகளை இன்று இல்லை இன்றாவது ஒரு நாள் இந்த வங்கிகளை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக தான் மாறப்போகுது. அதனால் இந்த வராக்கடனை கடுமையாக போராடி எப்படியாவது அந்த கடன்களை வசூலிப்பதற்கான முயற்சிகள் செய்யணும் அப்படின்னு பல்வேறு விதமான போராட்டங்கள் அந்த காலத்தில் இது வரைக்கும் நாங்கள் வந்து மார்ச் பார்லிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12 மார்ச் பார்லிமெண்ட் இது சம்மந்தமாகவே நடத்தியிருக்கோம். எங்களுடைய வங்கி ஊழியர்களோட ஊதிய உயர்வு, மற்ற சர்வீஸ் கண்டிஷன் அப்படிங்கிறத பற்றி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகாமல் அரசாங்கத்தை எதிர்த்து, அரசாங்கத்தோட கொள்கையை எதிர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடிய கொள்கைகள் எல்லாமே
வங்கிகளில் இருக்கக்கூடிய வராக்கடனை வசூலிப்பதற்கான கொள்கைகள் அல்ல. இது வந்து பெரு பண முதலாளிகளுக்கு உதவி செய்வதற்கான ஒரு வழியாக தான் நீங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே ஒழிஞ்சு, இதை நீங்கள் இப்போ உண்மையிலேயே கடனை வசூலிப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் சரியாக செய்ய மாட்டேன்றீங்க அப்படிங்கிறத அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்காக நாங்கள் பல்வேறு விதமான ஈவன் போன்ற செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கூட ஒரு பெரிய மார்ஸ்டர் பார்லிமெண்ட் நடத்திருக்கோம் இதுக்கு சம்மந்தமாக. இதுவரை யார் யார் பணம் கொடுக்காதவங்களோ அவங்களோட பட்டியலை இதுவரை 4 முறை நாங்கள் வெளியிட்டிருக்கோம். ஆனால் இது வரைக்கும் அரசாங்கம் அதை வெளியிட, ஏன்னா கேட்டால் அது அரசாங்கம் வந்து ஒரு சீக்கிரசி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்திலேருந்து நாங்கள் வந்து இதுவரை 4 முறை இந்த பட்டியலை வெளியிட்டிருக்கோம். இந்த பட்டியலை வெளியிட்டது மூலமாக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு வந்திருந்தாலும் கூட அரசாங்கத்துக்கு வர வேண்டிய விழிப்புணர்வு வரலை அப்படிங்கிறது தான் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் அப்படிங்கிறது நல்ல லாபத்தை ஈட்டுது அப்படிங்கிற ஒன்று எந்த விதமான மாற்று கருத்துமே இருக்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, சென்ற மார்ச் மாதம் 2017 அதில் வங்கிகளோட நிகர லாபம், அதாவது நான் சொல்கிறது கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லக்கூடிய நிகர லாபம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1.6 lakh crores, 1.60 லட்சம் கோடிகள். ஆனால் நிகர லாபம் தாண்டி அந்த ப்ரொவிஷனிங், அதாவது வராக்கடனுக்கான ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ லாபம் மிச்ச லாபம் இருக்குன்னு சொன்னால் பேங்குகள் லாபத்தை வரதுக்கு பதிலாக நஷ்டத்தில் வந்திருக்கு. எவ்வளோ நஷ்டத்தில் வந்திருக்குன்னா 11,400 கோடி ரூபாய் நஷ்டத்தில் வந்திருக்கு. அப்படின்னு சொன்னால் இந்த வராக்கடனுக்காக அனைத்து வங்கிகளும் சேர்ந்து ஏற்படுத்தப்பட்ட தொகை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.70 லட்சம் கோடி ரூபாய் ப்ரொவிஷனாக கிரியேட் பண்ணதன் காரணமாக லாபத்தில் இயங்க வேண்டிய லாபத்தில் தான் இருக்குது. அந்த லாபத்தை வந்து நம்ம வந்து நிகர லாபமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போனது தான் முக்கியம். இதுதான் இந்த அளவுக்கு வங்கியில் வரக்கூடிய லாபத்தை வந்து இந்த ப்ரொவிஷனிங் ஃபார் பேட் டெட்ஸ் அண்ட் என்பிஎஸ் அப்படிங்கிறது அதை எடுத்துக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதன் காரணமாக தான் நம்ம பல்வேறு விதமான போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். சமீபத்தில் கூட நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு சமீபத்தில் ஒரு பில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஐபிசி என்று சொல்லப்படக்கூடிய இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது இவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து யாரை வரா கடன் இருக்கோம் அவங்கள நீங்கள் வந்து பேங்க்ரப்சி ஆக்ட் மூலியமாக கொண்டு போய் அவங்கள பணம் இன்சால்வன்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி நீங்கள் அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு கோடு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அதில் இதுவும் என்னென்னா, இதுவும் வராக்கடனை தள்ளுபடி பண்ணுவதற்கான ஒரு முயற்சி தானே ஒழிஞ்சு அதை வசூலிப்பதற்கான ஒரு முயற்சி இல்லை. ஒருத்தர் இன்சால்வன்சின்னு ஒரு அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க, அவங்க ஆக்ட் படி சொன்னது முதல்ல நீங்கள் 50% அது அமௌண்ட்டை நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ டோட்டல் அமௌண்ட் ஒரு 100 கோடி ரூபா தொட்ட இருக்குன்னு சொன்னால் 50 கோடி ரூபா உங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும். நீங்கள் கோர்ட்டில் போய் நின்று அந்த கேஸ் நடத்தி முடித்த உடனே நீங்கள் மிச்சம் 50 கோடி ரூபா உங்களுக்கு வரலாம், இல்லை எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 50 கோடி ரூபாய் அப்படிங்க முதல்ல எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்களே வந்து உண்மையிலே வந்தது அந்த அளவுக்கு வரல. ஒரே ஒரு கேஸ் தான் எடுத்தாங்க. அந்த ஒரு கேஸை எடுத்த போது அதில் வந்து உடனடியாக 50 கோடி ரூபாய் வரல, வெறும் 6 கோடி ரூபாய் தான் பணம் வந்தது. அதுவும் 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக வந்தது. மிச்ச கடன்கள் எல்லாமே உங்களால் கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பில் படி அந்த இன்சால்வன்சின்னு டிக்ளேர் பண்ணி அதில் எவ்வளவு தொகை, இப்போ 10% இல்லை 5% அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும், இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொன்னால் அப்போ 100 கோடி ரூபாயில் 5%னா 5 கோடி ரூபாய், வெறும் 5 கோடி ரூபாய் வந்தது போக மிச்சம் 95 கோடி ரூபாயை தள்ளுபடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் தான் ஏற்படுது. அப்போ இது தள்ளுபடி பண்ணுவதற்கான ஒரு லீகல் வழி. முதல்ல வந்து பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க, அதன் மூலிமா தள்ளுபடி பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கவர்மெண்ட்டே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ட்ரிம்மிங் த ஹேர் கட்னு ஒரு புதுசாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. 100 கோடி ரூபா வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு 100 கோடி ரூபாய்க்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளோ பணம் வருமோ அந்த பணத்தை வாங்கிக்கலாம். தட் இஸ் கால்ட் ட்ரிம்மிங் த ஹேர் கட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவதற்கான வழிகளை தானே ஒழிஞ்சு இவங்க சீரியஸாக அதை வசூலிப்பதற்கான முயற்சிகள் செய்யலை. இதில் மிக முக்கியமானதுன்னா அந்த கம்பெனி அவங்க ஏலத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால் அதில் அந்த ஏலத்தில் யார் பங்கு கொள்ள முடியும்னு ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னு சொன்னால் யார் டிஃபால்ட்டர்னு சொல்லி அவர் மேலே நம்ம ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோமோ அவரே அந்த ஏலத்தில் பங்கு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கிளாஸையும் கொண்டு வந்தாங்க. இல்லை அதாவது என்னத்துனா, இப்போ நான் ஒரு பணம் கட்டாமல் இருந்தேன்னு சொன்னால் என் கம்பெனி ஏலத்துக்கு வருதுன்னு சொன்னால் நானே ஒன் ஆஃப் த பிட்டர்ஸ் வந்து என்னோடய கடன்லாம் ரேட் ஆஃப் பண்ணதுக்கு நானே அந்த கம்பெனி எடுத்து திரும்பி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிறத இந்த சட்டத்தில் கொண்டு வந்தாங்க. அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கம் மிகப்பெரிய எதிர்ப்பு இதில் தெரிவித்ததன் காரணமாக சமீபத்தில் நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் இதுக்கு பிரசிடென்ட் ஆக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கிளாஸ் அமெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாஸ் அமெண்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்களே ஒழிஞ்சு இதுவும் ரைட் ஆஃபுக்கு இன்னொரு மெத்தடு தான். இது வந்து வசூலிப்பதற்கான முயற்சிகள் எதுவுமே செய்யலை. நம்மளுடைய தொழிற்சங்கத்திலேருந்து கேட்பது எல்லாமே, நாங்கள் வங்கிகள் வந்து கடனாக கொடுக்கறது அப்படிங்கிறது பொதுமக்களோட பணம், பொதுமக்கள்கிட்டேருந்து நாங்கள் வந்து டெபாசிட்டாக வாங்குகிற தொகையை தான் நாங்கள் வந்து மற்றவர்களுக்கு கடனாக கொடுத்து வரக்கூடிய அந்த வட்டியை வச்சு வங்கிகள் வந்து லாபத்தை ஈட்டுறாங்க. அப்படிங்கும்போது அந்த கடன் வரவில்லை என்றால் அந்த கடன் சுமை யாருக்கு போய் சேரும், அது ரைட் ஆஃப் பண்ணுறோம்னு சொன்னால் அது யாருக்கு போய் சேரும்னு சொன்னால் இந்த பணத்தை போட்டு பொதுமக்களோட பணம் தான் போய் சேரும்.
அப்போ பொதுமக்களோட பணத்தை யாரோ எடுத்து எங்கேயோ ஒன்று செலவு பண்ணிவிட்டு பணத்தை திருப்பி கொடுக்காம நான் இன்சால்மெண்ட் ஆகிட்டேன், இல்லை பேங்க்ரப்ட் ஆகிட்டேன், இல்லை இந்த விஜய் மல்லையா மாதிரி எங்கேயாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு ஓடி போய் அவர் வந்து பணத்தை 7,000 கோடி ரூபா நீங்கள் கொடுக்காம இருக்கார். அந்த 7,000 கோடி ரூபா யாரோட பணம்? பொதுமக்களோட பணம் தான். அப்போ அந்த பொதுமக்களோட பணம் அனைத்தையும் வந்து இப்போ ரைட் ஆஃப் பண்ணப்படும் பொழுது அதோட பாதிப்பு பொதுமக்களுக்கு தான் உருவாகுது. இப்போது நீங்கள் வங்கிகள் வாராக்கடன் எல்லாம் நம்ம பேசும்போது இவங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் பெரிய மேல்தட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னு சொன்னீங்க. இதற்காக கிரிமினல் இதில் கொண்டு வரணும், இப்போ கடன் வாங்கினா அடைக்கணும் அப்படின்னும் போது அந்த மாதிரியான விஷயங்களும் ஒரு சாதாரண ஒரு ஜுவல் லோன், ஒரு ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் வாங்கினவங்க முடிக்க முடியலன்னா அவங்க மேலே பெரிய பெரிய ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இல்லைங்களா? ஆகத்தான் செய்யும். உண்மையிலே எங்களை பொறுத்த வரைக்கும் கடன் ஒன்று வாங்கினா திருப்பி கொடுக்கணும். அது ₹1 இருந்தாலும் சரி, 1,00,000 கோடியாக இருந்தாலும் சரி, கடன் ஒருத்தர் வாங்கிட்டான்னு சொன்னால் அந்த கடனை திருப்பி கொடுத்தா தான் அந்த கடனை கொண்டு அந்த பணத்தை வச்சு நாங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்க முடியும். ஒருத்தர் கடன் வாங்கின ஒரு பணமே திருப்பி கொடுக்காமே இருந்துட்டாருன்னா நாங்கள் மீண்டும் மக்கள்கிட்ட போய் டெபாசிட் பணம் வாங்கி வேற ஒருத்தருக்கு திரும்ப கடன் கொடுத்தோன்னா இப்படி சேர்ந்து போனதன் விளைவு தான் இன்றைக்கி வங்கிகளில் வந்து லாபம் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. வங்கிகளால் வளர்ச்சிக்கு வந்து எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. வங்கிகளுக்கே அரசாங்கம் உதவி செய்யணுங்கிற கட்டாயம் உருவாகுது. இதுக்கு அடிப்படை காரணம் வந்து கடன்கள் வராமல் போனது தான். அதனால் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது மேல்தட்டு மக்களுக்கு மட்டும் வராது. எங்களை பொறுத்த வரைக்கும் கீழ்த்தட்டு மக்களோட பாதிப்பு அப்படிங்கிறது மிக குறைவு. ஏன்னா அவங்க வாங்கின கடன்கிறது ஒரு மிக மிக குறைவு. மிஞ்சி போச்சுன்னா எஜுகேஷன் லோனுக்கு 5 லட்சம் இல்லை 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியும். ஆனால் மேல்தட்டு மக்கள் வாங்கின இதுக்கு நான் முதல்ல உதாரணம் சொன்னேன், வெறும் 12 அக்கௌண்ட்லேயே வந்து நான் 4 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கும்போது யாரோட கடன் அதிகமாக? இந்த 4 லட்சம் கோடி ரூபாய் கீழ்த்தட்டு மக்கள்கிட்ட வராது. மொத்தமாகவே கூட்டி பார்த்தா கூட அவ்வளோலாம் வராது. ஆனால் இவங்க மேல்தட்டு மக்கள்கிட்ட ரொம்ப 12 பேர்ட்டேருந்தே அந்த அளவுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது நம்ம பெரிய பெரிய பண முதலைகளை தான் பிடிக்கணும் போது பெரிய பெரிய முதலுக்காக ஒரு வலையை வீசும்போது அதில் சின்ன சின்ன மீன்களும் மாட்ட தான் செய்யும். அது வந்து வேறு வழி இல்லை. ஆனால் கடன்கிறது வாங்கினா திருப்பி செலுத்தப்பட வேண்டும் என்பது தான் எங்களோட கொள்கை. கண்டிப்பாக சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வங்கிகள் லாபகரமான ஒரு நேரத்தில் இருந்தாலும் வாராக்கடன்கள்னாலே அது நஷ்டமாகிற ஒரு சூழல்னு பார்க்கும்போது அரசாங்கமே வங்கிகளுக்கெல்லாம் கடன் உதவி நிதி வழங்குறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி வழங்குறாங்க? இது எதனால் இந்த தேவை உருவானது? இதுவும் வந்து இந்த என்பியோட எஃபெக்ட் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற ஆண்டு ரைட் ஆஃப் பண்ண ஃபிகரே உங்கள்கிட்ட சொன்னேன். நான் கிட்டத்தட்ட 1.70 lakh crores ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். ரைட் ஆஃப் அப்படிங்கும்போது எதுலேருந்து ரைட் ஆஃப் ஆகும்? கேபிட்டல் தான் குறையும். வங்கிகளோட இருக்கக்கூடிய மூலதனம், அந்த மூலதனத்துலேருந்து இதெல்லாம் ஒவ்வொன்றா குறைய ஆரம்பிக்கும் போது வங்கிகளோட மூலதனம் குறைஞ்சி போகும்பொழுது அவங்களால வங்கிகளை வந்து சிரமமாக செயல்பட முடியாது. அப்போ சிரமமாக செயல்பட முடியாது அப்படிங்கும்பொழுது இந்த வங்கிகளுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தான் அதுக்கு தேவையான மூலதனத்தை மீண்டும் அளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இப்போ இது வரைக்கும் எத்தனை முறை அறிவிச்சிருக்கோன்னு சொன்னால் 4 முறை இது வரைக்கும் அரசாங்கம் வந்து எல்லா வங்கிகளுக்கும் மூலதனத்தை அறிவிச்சிருக்கு இது வரைக்கும். இப்போ சமீபத்தில் கூட எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நம்முடைய மத்திய அரசாங்கமானது 2.11 lakh crores கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து எல்லா வங்கிகளும் நான் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்தோன்னா இது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட அதுலேயும் இந்த அரசாங்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 2.11 லட்சம் கோடி ரூபாய் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அவங்க சொல்லியிருக்க அவங்க கண்டிஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் 1.35 lakh crores வரைக்கும் இந்த வங்கிகளுக்கு பாண்ட்ஸாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. பணமாக கொடுக்க முடியாது, எங்களுக்கு பாண்டாக கொடுப்போன்னு இருப்பாங்க. இந்த பாண்ட் அரசாங்கம் எப்படி கொடுக்கும்னு சொன்னால் இந்த 1.35 lakh crores இந்த பேங்குகள் சென்று கவர்மெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண கவர்மெண்ட்டில் கொண்டு போய் கட்டினதுக்கப்புறம் அந்த வாங்கின பணத்துக்கு பாண்டாக எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அதாவது எங்களுடைய பணத்தை எங்கள்கிட்டருந்தே வாங்கி எங்களுக்கே திரும்ப பாண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கு. இதை தவிர இவங்க கொடுத்துருக்க அடுத்த கண்டிஷன் 78,000 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபருங்கிற முறையில் நீங்கள் உங்களுடைய ஷேர்ஸை விற்று பணத்தை வாங்கிக்கோங்க. கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது 100% இருந்தது. இப்போ வந்து 51% குறையக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷனோட வெவ்வேறு வங்கிகளில் வெவ்வேறு விதமான பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குது. இப்போ நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்தியன் வங்கி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 80% இருக்குது அரசாங்கத்தோட பங்கு இருக்குது, 20% தனியாரோட பங்கு இருக்குது. இப்போ இவங்களோட தாக்கீது என்னென்னு சொன்னால் நீங்கள் 80% இருக்கக்கூடிய அரசாங்க பங்கில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து நீங்கள் பப்ளிக்கில் விற்றுடலாம், விற்றுட்டு இந்த வரக்கூடிய பணத்தை நீங்கள் எடுத்துங்க, இது உங்களுக்கு மூலதனமாக மாறும் அப்படின்னு சொல்லும்பொழுது மிச்சம் இருக்கக்கூடிய வெறும் 18,000 கோடி ரூபாய் தான் அரசாங்கம் பணமாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளுக்கும் கொடுப்பதற்கான முயற்சிகள் எடுத்துருக்காங்களே கொஞ்சம் அவங்க சொல்கிறபடி 2.11 lakh crores அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் உண்மை. இது 4 முறை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தமாக எடுத்து பார்த்தோன்னு சொன்னால்
இதோட டோட்டல் மதிப்பு இது வரைக்கும் கொடுத்தோட டோட்டல் மதிப்புனா 10 லட்சம் கோடி ரூபாயை தாண்டும் அப்படின்னு சொல்லி ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஃபார்மர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒருத்தர் சொல்லியிருக்கார். இப்போ இது எல்லாமே ஏன் ஏற்பட்டது? வராக்கடனை வசூலிக்காமல் போனதன் விளைவாக மூலதனம் குறைந்து அந்த மூலதனத்தை சரி செய்வதற்காக அரசாங்கம் பணம் கொடுக்க வேண்டியது. இப்போ அந்த அரசாங்கம் பணத்தை யாரோட பணத்தை எடுத்து கொடுக்குது? அதுவும் பொதுமக்களோட பணம். அரசாங்கத்துக்கு தனியாக பணமும் கிடையாது. மக்கள் வரியாக கட்டக்கூடிய பணம் தான் அரசாங்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ 18,000 சொன்னால 18,000 கோடி ரூபாய் நம்ம கொடுக்க போகிறாங்கன்னா அந்த 18,000 கோடி ரூபாயும் பொதுமக்களோட பணம் தான். அப்போ பொதுமக்களோட பணத்தை எடுத்து வங்கிகளுக்கு அளித்து விட்டு ஆனால் வரவேண்டிய தொகையை வசூலிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பது தான் இந்த அரசாங்கத்தோட மிக மிக முக்கியமான வேலையாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. இது பொதுமக்கள் எல்லாருக்கும் நல்லா கட்டாயம் உண்மையை தெரியணும். நிச்சயமா சார். இந்தியன் வங்கி ஊழியர் சங்கத்தோட மாநில துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற முறையில் பொதுவாக வங்கிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு, மத்திய அரசாங்கத்தோட கொள்கை முடிவுகள்னால எந்த அளவுக்கு வங்கிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, பொதுமக்கள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒவ்வொரு நடவடிக்கையும் மேல்தட்டு மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவே மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அடித்தட்டு மக்கள் கஷ்டப்பட்டு தான் வெளியில வரணும் அப்படின்ற ஒரு சூழலை உருவாக்கியிருக்கு. இந்த மாற்றம் ஒன்று தேவைப்படுது. இதை பற்றின எல்லா விஷயமும் மக்களுக்கு போய் சேர வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்னு நிறைய கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. நன்றி. பல நிகழ்வுகளை எளிய முறையில் எடுத்துரைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1944ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் நாள் கடலூரில் ஒரு பெரிய மாநாடு, சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார். 1944 என்பது சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி இரண்டும் ஒருங்கிணைந்து எல்லாம் சேர்ந்து திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றப்படுவதற்கான கட்டம். அது 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த மாநாடு கடலூரில் நடைபெறுகிறது. மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் ஐயா பெரியார் அவர்கள் பேசுகிறார். அந்த மாநாட்டிலே தான் ஒரு சின்ன புதிய வரவு என்று நான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வரவு அந்த இயக்கத்திற்கு கிடைக்கிறது. அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முதல் நாள் இரவு டார்பிட்டோ ஏபி ஜனார்த்தனம் என்று திராவிடர் கழகத்திலே புகழ்பெற்றவராக விளங்கிய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் ஒரு 10 வயது சிறுவனை அழைத்து கொண்டு வந்து ஐயாவிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். இந்த பையன் பேர் சாரங்கபாணி, 5ஆம் வகுப்பு படிக்கிறான். அப்படியா என்று ஐயா கேட்கிறார். நம்ம ஆசிரியர் திராவிடமணியோட தயாரிப்பு, ரொம்ப நல்லா பேசுகிறான். மேடையில் பேசுகிற போது ஒரு தடுமாற்றம் இல்லாமல் இந்த சிறுவன் பேசுகிறான் என்று ஜனார்த்தனம் அவர்கள் பெரியாரிடத்திலே அறிமுகப்படுத்துகிறார். அப்படிங்களா என்று பெரியார் கேட்டுக்கொள்கிறார். அவ்வளவுதான் அன்றைக்கு நிகழ்ந்த சந்திப்பு. வணக்கம் சொல்லிவிட்டு இந்த சிறுவன் வெளியே வந்து விடுகிறான். இதற்கு முன்னால் கூட்டங்களில் அந்த சிறுவன் பேசியிருக்கிறானா என்றால் ஆம். அதற்கு முன்பு அறிஞர் அண்ணா அவர்களும் அவர்களுடைய திராவிட நாடு பத்திரிகைக்கு நிதி கொடுப்பதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதுதான் முதல் கூட்டம். ஒரு சின்ன ஸ்டூல் என்று சொல்லுகிற மர நாற்காலியை போட்டு அதன் மேல் ஏற்றி வைத்து அங்கே பேசியிருக்கிறான். அது முதல் கூட்டம். அவருக்கு முன்னால் போட்மயில் பொன்னம்பலனார் என்று அழைக்கப்பட்ட பூவாளூர் பொன்னம்பலனார் அவர்களினுடைய உரை. அதை தாண்டி இந்த சின்ன பையன் பேசிய பேச்சு எல்லோரும் பார்த்து பாராட்டுகிறார்கள். எழுதி மனப்பாடம் செய்த பேச்சு தான், ஆனாலும் தடுமாற்றம் இல்லாமல் பேசி கைதட்டல்களை பெற்ற பேச்சு. அதற்கு பிறகு ஐயாவினுடைய மாநாட்டில் பேச வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு மேடைக்கு வந்து ஐயாவும் அண்ணாவும் இருந்த அந்த மேடையில் அந்த சிறுவன் சாரங்கபாணி பேசிய பேச்சை பார்த்து எல்லோரும் கைதட்டுகிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார், இதுவே இந்த சிறுவன் நெற்றியிலே திருநீரும் கழுத்திலே உத்ராட்ச கொட்டையும் கொண்டு பேசியிருந்தால் அடடா இவன் பார்வதியின் ஞான பால் உண்ட இன்னொரு ஞான சம்பந்தன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் இந்த சிறுவன் உண்டதெல்லாம் ஞானப்பால் அல்ல, ஐயா பெரியார் அவர்களின் பகுத்தறிவு பால் தான் நம்முடைய திராவிட இயக்கத்தின் திருஞான சம்பந்தனாக நமக்கு கிடைத்திருக்கிறான் என்று அண்ணா அவர்கள் பாராட்டி சொல்கிறார். அந்த சாரங்கபாணி என்கிற சிறுவன் கடலூர் தான் சொந்த ஊர். அங்கே இருக்கிற ஒரு முஸ்லீம் உயர்நிலை பள்ளியிலே, முஸ்லீம் தொடக்க பள்ளியிலே படிக்கிற போது அவனுடைய ஆசிரியராக இருந்தவர் திராவிடமணி. அவர்தான் இந்த சிறுவனை தயாரிக்கிறார், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கிறார். முதலில் ஒரு சொர்ணத்தம்மாள் என்பவர் நடத்திய ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் இந்த பையன் படிக்கிறான்.
அந்த திண்ணை பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியை, நிறுவனர் எல்லாம் சொன்னத்தம்மாள் தான். அவர் யாரென்றால் இந்த சாரங்கபாணியினுடைய நண்பர் முருகேசனினுடைய அத்தை. 2 பையன்களும் ஒன்றாக படிக்கிறார்கள். ஆனாலும் சொன்னத்தம்மாள் மிகவும் கண்டிப்பானவர். எனவே அந்த பள்ளியிலிருந்து தப்பித்து இந்த முஸ்லீம் தொடக்கப்பள்ளிக்கு வருகிற போது முஸ்லீம் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக திராவிடமணி இருக்கிறார். வாரந்தோறும் மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி எல்லாம் அளிக்கிறார். நாடகங்களை நடத்துகிறார். சாலமன் நாடகத்திலே நடித்து சாரங்கபாணி முதல் பரிசு பெறுகிறார். இப்படி வருகிற நேரத்தில் சாரங்கபாணியின் மீது ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. ஆசிரியர் திராவிடமணிக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இந்த பையன் கண்டிப்பாக மேலே வருவான் என்று நம்புகிறார். அந்த அடிப்படையில் தான் தொடர்ந்து கூட்டங்களில் பேசுவது, கவிதைகளை ஒப்பிப்பது, நாடகங்களில் நடிப்பது, இப்படி பல்வேறு திறன் கொண்டவராக அந்த சாரங்கபாணி வளர்ந்தபோது தான் 1944 ஜூலை மாதம் 29 கடலூர் மாநாட்டில் ஐயா பெரியார் அவர்களை சந்தித்து அந்த மேடையிலும் பேசுகிற வாய்ப்பை அந்த சிறுவன் பெறுகிறான். அப்போது அந்த சிறுவனுக்கு 10 வயது நிறைவடைந்திருக்கிறது. இன்னமும் 11 வயது கூட முடியவில்லை. இப்படி ஒரு 10 வயது சிறுவனா கட்சி கொள்கைகளையெல்லாம் மேடையில் பேசக்கூடும் என்கிற எண்ணம் பலருக்கும் இருந்தது. ஆனால் எப்போதுமே ஒரு கொள்கை என்பது பிஞ்சு நெஞ்சிலே தான் ஆழமாய் பதியும். 40 வயது 50 வயதில் ஒரு கொள்கையை கற்றுக்கொண்டு அது பற்றி பேசுவதை விட ஒரு 10 வயதிலிருந்து ஒரு கொள்கை சார்ந்து வளர்கிறவர்கள் இறுதி வரையில் அதில் ஊன்றி நிற்பார்கள். இப்போதும் நாம் பார்க்கலாம், எல்லா இடங்களிலும் எல்லா இயக்கங்களிலும் யாரெல்லாம் மிக நெடுங்காலம் அதில் ஊறி திளைத்தவர்களாக தொடர்ந்து போராடுகிறார்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அடிப்படையில் சின்ன வயதிலிருந்தே அதனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அப்படித்தான் சாரங்கபாணி அந்த வயதிலேயே இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதனை மேடையிலும் ஏறி மக்களிடமும் விளக்கி பேசுகிற ஒரு சிறுவனாக வளர்ந்திருக்கிறான். அதுவும் திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகள் என்பவை மக்களினுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற கொள்கைகள் இல்லை. இன்றைக்கே எதிர்ப்புகள் ஏராளம் உண்டு என்றாலும் 1944களில் அது எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். அத்தனை எதிர்ப்புகளையும் தாண்டி மக்கள் ஏற்காத கொள்கை என்றாலும் ஏற்கத்தக்க வகையில் பேசுகிற அந்த நுண்மை, அந்த ஒரு மிகப்பெரிய தேர்வு எல்லோருக்கும் வந்துவிடாது. அந்த கட்டத்தில் பேசிய அந்த பேச்சு பிறகு நாடு முழுவதும் திராவிடர் கழகத்தின் பேச்சாளனாக அவரை மாற்றியது. அந்த சிறுவன்தான் வளர்ந்து பிறகு ஐயா பெரியார் அவர்களுக்கு பிறகு திராவிடர் கழகத்தின் தலைவராகவும் இன்றைக்கு இருக்கிற ஆசிரியர் வீரமணி அவர்கள். அவருடைய நண்பர் முருகேசன் என்பது வேறு யாரும் இல்லை, புகழ்பெற்ற எழுத்தாளராக வாழ்ந்து அண்மையில் மறைந்த எழுத்தாளர் ஜெயகாந்தன் தான் முருகேசன். எனவே எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்களும் ஆசிரியர் வீரமணி அவர்களும் ஒன்றாக ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள், நண்பர்களாக இருந்தவர்கள். 2 பேரும் இருவேறு துறைகளில் பிரிந்தாலும் அவரவர் துறையில் மிகுந்த சிறப்போடு இன்றைக்கும் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், ஒருவர் அண்மையில் மறைந்திருக்கிறார். ஐயா வீரமணி அவர்களினுடைய பிறந்த நாள் டிசம்பர் 2. 84 வயதை நிறைவு செய்து 85வது வயதில் அவர் அடியெடுத்து வைக்கிறார். 10 வயதில் பேசத் தொடங்கி 75 ஆண்டுகளாக ஒரே கொள்கை, ஒரே நிலைப்பாடு, ஒரே மேடை, ஒரே தலைவன், ஒரே விதமான அமைப்பு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களில் மிக குறிப்பிடத்தக்கவர்களில் ஒருவர் என்று சொல்ல வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் 75 ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால், அதே போல 75 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு உரியவராக ஆசிரியர் வீரமணி அவர்களும் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் டிசம்பர் 2. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயி இன்றைக்கு கடன் வசூலிலே அடிபட்டு மாரடைப்பால் மரணமடைந்ததார். இது சரியான நடைமுறைதானா, ஒரு வங்கி செய்யக்கூடிய கடமைதானா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பொதுமக்களை பாதிக்கிற, குறிப்பாக விவசாயிகளையும் அடித்தட்டு மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நாம் இன்றைக்கி பேச போகிறோம்.
இந்தியாவை பற்றி சொல்லுகிற பொழுது இது விவசாய நாடு என்று சொல்லுவோம். விவசாய நாடு, எனவே விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே விவசாயிகள் எந்த நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். தொடர்ந்து ஒரு 40 நாட்கள் நம்முடைய தலைநகர் டெல்லியிலே சென்று நிர்வாணமாகவும் இருந்து பார்த்தாங்க, எலிக்கறியும் சாப்பிட்டு பார்த்தாங்க, எலும்பு கூடவும் உடுத்தி பார்த்தார்கள். அவர்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமலே தீர்வு கிடைக்கும் என்கிற நம்பிக்கை வாக்குறுதியை மட்டுமே நம்பி நம்முடைய விவசாயிகள் திரும்பி வந்தார்கள். அவங்க கேட்குறதெல்லாம் என்ன? ரொம்ப கஷ்டமான நிலையில் இருக்கும், நீர் கிடையாது, பயிருக்கு உற்பத்தி ஆகிற பயிருக்கு சரியான விலை கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இயற்கை சீற்றத்தினாலேயும் பேரழிவினாலேயும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே விவசாயிகளது கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். இது ஒரு நியாயமான கோரிக்கை தானே. ஆனால் இன்றைக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட டிராக்டர் மேலே வாங்கிறதுக்காக ஒருத்தர் கடன் வாங்குறாரு. ஒரு விவசாயி கடனை கட்ட முடியலன்னு சொல்லி அந்த டிராக்டரை ஓட்டிட்டு அதில் தற்கொலை செய்து கொள்கிறார் அவர். நம்ம பார்த்த விஷயந்தான். இன்றைக்கு நாகப்பட்டினத்தில் என்ன நடந்திருக்கிறது? கொடுத்த கடனை திருப்பி கேட்பதற்கு வங்கிகளுக்கு உரிமை உண்டு. ஆனால் வங்கிகள் அந்த ஆஃபீஸர்ஸ் கேட்க முடியாதுங்கிறதுக்காக இப்போ ஒரு செல் மாதிரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதில் கடன் வசூலிப்பதற்காகவே ஆட்களை வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய ஒரே நோக்கம் என்னது, அதாவது சாமபேத தான தண்டம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. 4 வகையில் எதை வேணாலும் பிரயோகிக்கலாம். அமைதியாக கேட்கலாம், அல்லது கொடுத்துறப்பான்னு கெஞ்சி கேட்கலாம், அல்லது அடிக்கலாம், மிரட்டலாம், எதை வேணாலும் பண்ணலாம். ஆனால் வசூல் செய்யப்பட்டு தொகை தங்களுக்கு வர வேண்டும். அதனால் இப்படி ஒரு கும்பலை ஏவி விட்டு இந்த மாதிரியான அப்பாவியான நஷ்டத்திலே வாழுகின்ற அன்றாட வாழ்க்கையை சிரமமாக கழிக்கிற விவசாயிகள் மத்தியில் இந்த வேட்டையாடுதல் தொடர்ந்து நடக்கிறது. எத்தனை உயிர் போயிருக்குதுன்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஆனால் இதே வீரத்தை, இதே தீரத்தை இவர்களுடைய வங்கிகள் இன்றைக்கு விஜய் மல்லையா மேலே செஞ்சாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். எத்தனை கோடி கடன், ஒட்டுமொத்தமான கடனே 2.7 லட்சம் கோடி அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அதையெல்லாம் வசூலிக்கிறதுக்கு நீங்கள் வாராக்கடன் அப்படின்னு தலைப்பிட்டு செய்திகள் வருகிறது. அதையெல்லாம் வாங்குவதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க தவறிய வங்கிகள் இன்றைக்கு சாதாரண விவசாயிகளின் மென்னியை பிடித்து திருகுவதற்கு என்ன காரணம்? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாங்க? ஏன் மல்லையா ஒரு ஸ்பெஷல் சிட்டிசனா, அல்ல மற்றவங்கெல்லாம் வேண்டாதவர்களா? அனைவரும் இந்திய நாட்டு குடிமக்கள். இந்த விவசாயியை எப்படி கேட்குறியோ ஏன் மல்லையாவை உன்னால் கேட்க முடியலை? அதுபோல் எத்தனை பேர் அம்பானிக்கு தள்ளுபடி பண்ணுறீங்க கடனை? அம்பானி என்ன பாவம் சோத்துக்கே இல்லாமையா இருக்கிறாரு? அடித்தட்டுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற விவசாயிகளின் வயிற்று ஈரத்துணி போட்டு கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அவர்களை தற்கொலைக்கு தள்ளுறீங்க, இல்லைன்னா கொலை செய்கிறீங்க. மாரடைப்பு சென்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன? வங்கிகள் செய்த கொலை. அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிற பொழுது நீங்கள் ஏன் அம்பானியை ஒன்று கை வைக்கலை, இல்லை அதானிக்கு கொடுத்துருக்கிறத ஏன் வசூலிக்கலை? யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த மாதிரியான கொடுமைகளை தொடர அனுமதிக்க முடியுமா? ஏன் சட்டம் என்ன சொல்லுது? நீதி எங்கே போச்சு? நீதிமன்றங்கள்லாம் வாய்மூடி மௌனியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்றைக்கும் நீதிமன்றங்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார் திரு A.R. லக்ஷ்மணன் மாண்புமை நீதிபதி அவர்கள் போன அந்த பீரியட்லேயே, அவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தபோதே இப்படிப்பட்ட வசூல் செய்வதற்கு வங்கிகளுக்கு அதிகாரம் கிடையாது. இது ஹியூமனிடேரியன் அப்ரோச்சே கிடையாது. இன்ஹியூமேனாக நடந்துக்காதீங்க. இன்ஹியூமேன் அப்படி தான் இன்றைக்கி இருக்குது. மனிதாபிமானமற்ற முறையிலே இப்படிப்பட்ட செயல்கள் செய்வதற்கு வங்கிகளுக்கு அதிகாரம் கிடையாது. இப்போது நீங்கள் யோசிச்சிங்கன்னா எந்த வங்கி போயிருக்குது? இன்றைக்கும் தனியார் வங்கிகளும் இருக்கின்றன, அரசு வங்கிகளும் இருக்கின்றன, நிறைய வங்கிகள். இதில் ஒரு வேளை தனியார் போய் சென்றிருந்தால் கூட அவர்கள் ஏதோ தங்களுடைய பணத்தை காபந்து பண்ணுவதற்காக அல்லது லாப நோக்கத்தோடையோ ஏதோ ஒன்றில் செஞ்சுருக்காங்கன்னு கூட நம்ம நினைக்கலாம். அதுவே தவறு தான். ஆனால் ஒரு அரசு வங்கி கொடுத்த கடனை திரும்பி கேட்பதற்கு என தண்டல்காரனா, கந்துவட்டிக்காரனுக்கும் இந்த அரசு வங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்குறேன். அப்போது எலிக்கறி தின்று வாழ்ந்து கொண்டிருக்கிறவனும் சரி, இன்னைக்கு பீர்லேயே குளிச்சுட்டு இருக்கிற விஜய் மல்லையாவும் சரி, யாராக இருந்தாலும் ஒன்று என்று பார்க்கப்படாத வரையில்
இப்படிப்பட்ட வசூல் செய்வதற்கு சட்டம் அனுமதிப்பதில்லை. அது மட்டும் இல்லை, நிறைய அதுக்கு பிறகு இப்போ திரு ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு மட்டும் இல்லை, அதற்கப்புறமும் உச்ச நீதிமன்றமும் சரி, பல உயர் நீதிமன்றங்களும் சரி, இந்த விஷயத்தை கவனத்தோடு கையாள வேண்டும், பரிசீலிக்க வேண்டும், அப்படி செய்வது தவறு, சட்டத்திற்கு புறம்பானது என்றெல்லாம் சொல்லியும் கூட இந்த நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. சரி, அந்த டிராக்டர் பிடிங்கின உடனே செத்து போனாரே, அதற்கு காரணமானவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இப்போ மாரடைப்பால் ஒருத்தர் செத்து போயிட்டார். அவர் பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு எவ்வளோ கடனை அதை கொடுத்தல, நிலத்தை விற்று கூட கொடுத்துறோம் சார், எங்கள் அப்பாவை தர முடியுமான்னு கேட்குறா. கண்ணில் அப்படியே பார்க்குற ஒரு தாய்மார்கள் கண்ணிலையும் கண்ணீர் வருகிறது. அப்போது திருப்பி கொடுக்க முடியுமா வங்கியால்? இதற்கு காரணமானவர்கள் மேலே என்ன நடவடிக்கை? அப்போ பணம் மட்டும் பிரதானமா? இந்த நாட்டின் இந்திய குடிமக்களுக்கு வாழ்வதற்கான உரிமை கிடையாதா? யோசித்து பார்க்க வேண்டாமா? இந்திய அரசியல் சாசன சட்டமும் ரொம்ப அழகாக சொல்லுது, ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமை. எப்படி வாழ்வதற்கான உரிமை? அடிபட்டு மிதிப்பட்டு இல்லை குண்டர்களால் கஷ்டப்படுத்தப்பட்டு மாரடைச்சு அப்படி சாவதா? அதுவா கண்ணியமான வாழ்க்கை? எனவே தான் கண்ணியமாக வாழணும், நம்ம வாழ விடணும். நீங்கள் எவ்வளோ விஷயங்களை நம்ம தள்ளுபடி பண்ணியிருக்கோம். ஒரு கொலைகாரனே, ஒரு கொள்ளைக்காரனே ஒரு ஜெயிலில் இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தலைவர் இந்நாளில் அவளை வெளியே விடலை. நிறைய பேரை நாமளே வழி அனுப்பி வச்சிருக்கிறோமே, நாட்டை விட்டு வெளியே போங்க, உங்கள் பணத்தை பாதுகாத்துக்கங்கன்னு. உங்களுக்கு தெரியாத விஷயமா? கிரிக்கெட் ஊழலில் மாட்டின லலித் மோடிக்கு என்ன நிகழ்ந்தது? அவர் போய் அழகாக ஜம்முன்னு உட்கார்ந்துக்கலையா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களிலே சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்பது சட்டத்திற்கு இணையான ஒரு விஷயம். எனவே சட்டத்திற்கு முரண்பாடான வகையிலே இந்த மாதிரியான செயல்களை அரசு நிர்வாகம், குறிப்பாக அரசு வங்கிகள் செய்யக்கூடாது. இதற்கு நிதி அமைச்சகம் தனிப்பட்ட முறையிலே ஒரு தாக்கீதினை அனுப்பி இப்படிப்பட்ட அதாவது ரொம்ப கடுமையான முறையிலே கடனை வசூலிப்பது, அது இந்த மாதிரி நபர்களிடம் வசூலிப்பது தவறு என்பதை சுட்டி காட்டுவதும், இதுக்கு ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் ஒன்று இருக்க வேண்டும் என்கிற முறையிலே அதை அமைப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நினைக்கிறேன். இன்றைக்கு பாதிக்கப்பட்ட அந்த விவசாயியின் குடும்பத்தார் அல்லது பாதிக்கப்பட்ட கடன்பட்டோர் குடும்பத்தார் யாராக இருந்தாலும் நீதிமன்றத்தை நாடுகிற பொழுது கட்டாயம் நீதிமன்றங்கள் இந்த அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உங்களது வாழ்வதற்கான உரிமை என்கிற அடிப்படை விஷயத்தின் பேரிலே உங்களுக்கு உரிய நிவாரணத்தை தரும், தவறு செய்வதர்கள் மீது தண்டனை அளிக்கப்படும் என்கிற நம்பிக்கையோடு நீங்கள் நீதிமன்றத்தை அணுக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நாம் வாழும் சூழலானது நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதூர் மொஹிதீன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் விடுதலை பருவத்தில் குழந்தைகளை நாம் எவ்வாறு கண்காணிக்க வேண்டும், அவர்களிடம் நாம் எப்படி பழக வேண்டும், நாம் எப்படி அவர்களை ஜெயிக்க வேண்டும் என்பது அவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக நாம் குழந்தைகளுடைய அதாவது அவர்களுடைய உள் விவரங்களை நாம் பொதுவாக குழந்தைகள் பெற்றோருடன் இணைந்து வருவார்கள். ஒன்றே ஒன்று தான், அதாவது செக்ஸ் மற்றும் ட்ரெஸ், இந்த ரெண்டு தான் அவர்கள் வேறுபடுவார்கள். மற்றது எல்லாம் குழந்தைகள் நம்மிடம் ஒத்து வருவார்கள். நம்ம வெளியே போகிறோம், குழந்தைகளை கூட்டு போங்க, டீனேஜ் பசங்களை கூட வரமாட்டாங்க. அம்மா நீங்கள் போங்க, அப்பா போங்க, தனியாக வருவாங்க, கூட வரமாட்டாங்க. அவங்க வர்றது வைக்கப்படுறாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க. பெற்றோர்கள் வருவதென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டமாக இருக்கும். கூட்டு போனால் கூட நீங்கள் போங்க நான் வரேன் அப்படிமா, நம்மளை முன்னே போகட்டும் பின்னாடி வருவான், இல்லை பின்னாடி விட்டு முன்னாடி வருவான். நம்முடன் சேர்ந்து வர விருப்பப்பட மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்று அதாவது தலைமுறை இடைவெளி, ஜென்ரேஷன் கேப் வந்துவிட்டது. அவர்கள் எல்லா விஷயங்களையும் நம்மிட்ட குடும்பத்தில் ஒத்து வருவார்கள். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது நன்றாக அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன், அவருடைய பங்கு இருக்கும். எல்லா விஷயங்களையும் அவர்கள் நம்மிடம் ஒத்து வருவார்கள். செக்ஸ் அண்ட் ட்ரெஸ், இது ரெண்டு ஐட்டத்திலும் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். நாம் அதை எப்படி பகிர்ந்து கொள்ள வைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எளிதான வழி உண்டு. இரண்டு வழி தான். ஒன்று டைனிங் டேபிள், அடுத்தது டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம். விளையாட்டு மைதானத்தில் அவர்களிடம் அப்பப்போ நாம் ஒரு விளையாட்டை உருவாக்கி வைக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு முறை விளையாட வேண்டும் என்று. அவர் விளையாடும் போது நம்ம விளையாட்டின் மூலமாக அவர்கள் மனம் திறந்து பேசுவார்கள். அவர்களுக்கு அந்த இன்ஹிபிஷன் இருக்காது, அது பயம் இருக்காது, அப்பாட்ட பேசுவங்க இருக்காது, ஃப்ளூயண்ட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் நாம் அவர்களுடைய உள்ள எண்ணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இப்படியாக டைனிங் டேபிள், வாரத்துக்கு ஒரு முறை
அதாவது ஒன்றா ஒரு குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாக இருந்து உணவு அருந்துவது. அப்படி அருந்தும்போது டைனிங் டேபிள் சாப்பிடும்போது அந்த ஒரு இனிபிஷன் போயிடும், கண்ட்ரோல் போகும்போது அவர்களுக்கு தாமாக மடை திறந்த வெள்ளம் போல் அவர்கள் பேசுவார்கள், ஃப்ரீயாக பேசுவார்கள். அதிலிருந்து நாம் அவர்களுடைய உள் இனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றபடி அவர்கள் உள் இனத்தை நாம் தெரிந்து கொள்வது மிக மிக கஷ்டம், மிக மிக கஷ்டம். இந்த 2 இடங்களில் தான் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அவர் என்ன எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் என்றால் நாம் உஷாராக இருக்கலாம், குழந்தைக்கு நல்ல ஒரு வழிகாட்டலாம். நாம் பிடித்த வழி தான் இருக்கக்கூடாது, நமக்கு தெரிஞ்சுதான் இருக்கக்கூடாது, நாம் சொல்கிற வழியில் தான் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. நம்மை விட அவர்களுடைய அட்வைஸ், அவர்களுடைய திறமை அதிகமாக இருக்கும், அவர்கள் எண்ணுகின்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும், நன்றாக இருக்கும். அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் பிளான் பண்ணுறது நம்ம விட பெட்டராகவே இருக்கும். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய பழைய பஞ்சாங்கத்தை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அது ஒத்து வராது, அவர்களுக்கு அவர் எடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய எண்ணங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் கலந்து ஒரு கலவையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அவர்கள் எண்ணத்துக்கு நாம் விட்டுவிட முடியாது, நம்முடைய எண்ணத்துக்கு வரமாட்டார்கள். ஆகவே நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பழைய பண்பாடுகள், கலாச்சாரங்கள் இவற்றை கொண்டு அவர்களுடைய எண்ணங்களை, முற்போக்கு எண்ணங்கள் இப்போ எங்கே நோக்கினும், அதாவது இன்றைய வந்து விட்டது, பன்னாட்டு முறைகள் வந்து விட்டது, எதிலும் பன்னாட்டு முறைகள் வந்து விட்டது. நகரங்கள் எல்லாம் கிராமங்கள் நகரமாகிவிட்டன, எல்லாமே முன்னேறி கொண்டிருக்கின்றது. ஸோ இந்த நேரத்தில் நாம் பழைய பஞ்சாங்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதையும் அவர்களுடைய புதிதையும் இணைத்து கலந்து ஒரு புது கலையை நாம் உருவாக்கி அவர்கள் கொடுக்க வேண்டும். அதை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி தான் செய்ய வேண்டும் ஒழிய பழைய பஞ்சாங்கத்தை நாம் அவர்கள் எடுப்பார்கள் என்று இருக்கவே முடியாது. கண்டிப்பாக அவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டார்கள். ஆகவே நாம் ஜென்ரேஷன் கேப் இருக்கின்றது. நம்ம அப்பா தாத்தா சைக்கிளில் போனார், அப்பா பைக்கில் போனார், பேரன் ஃப்ளைட்டில் போகிறான், நியாயமான ஒன்று. இப்போ அப்படி இல்லை, தாத்தா ஃப்ளைட்டில் போனார், தாத்தா சைக்கிளில் போனார், பையன் என்ன பண்ணுறான், ஃப்ளைட்டில் போகிறான். லாங் கேப், ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி என்று இருக்கின்றது. காரணம் முன்னேற்றம், நாட்டினுடைய முன்னேற்றம், உலகத்தினுடைய முன்னேற்றம் எல்லாம், அதாவது தொழில் மையங்களாக ஆகிவிட்டன, டெக்னாலஜி எங்கே வளர்ந்து விட்டது. ஸோ இதன் காரணமாக அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து விட்டது. ஆகவே ஜென்ரேஷன் கேப் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்லோவாக க்ரோத் இருந்ததுன்னா பிரச்சனை இருக்காது. ஒரு வாஸ்ட் க்ரோத் இருக்கின்றது, ஒரு அசுர வேகத்தில் வளர்ச்சி வந்து விட்டது. அதனால்தான் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது. ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனை தீர்வதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது. ஸோ ஃபியூச்சர் ஷாக் என்று ஒன்று வந்து விடுகின்றது. ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்ற ஒரு ஷாக் எல்லோருக்கும் வந்து விடுகின்றது. அதை பற்றி ஆசிரியர்களை கூறுகின்றார்கள், ஃபியூச்சர் ஷாக் என்று. ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ என்று நாம் நினைக்கிட்டோம், குழந்தைகளுடைய வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படி இருக்குமோ என்று ஒரு ஷாக் நமக்கு வந்து விடுகின்றது, ஃபியூச்சர் ஷாக். காரணம் மாற்றங்கள். ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனை தீர்வதற்குள் அடுத்த பிரச்சனை வந்து வருகிறது, அது தீர்வதற்குள் அடுத்தது வந்து வருகிறது. நாம் குழம்பி போய் இருக்கின்றோம், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கின்றோம். வசதிகள் வாய்ப்புகள் வந்து விட்டது, நம்ம ஒரு சின்ன ஒரு இது கூட நம்ம விட்டு கொடுக்க முடியாது. முன்னெல்லாம் ஏசிலாம் இல்லாமல் இருந்தோம், இப்போ ஏர் கண்டிஷன் வந்து விட்டது, எல்லா வசதிகளும் வந்து விட்டது. நாம் அதுக்கு அக்கஷ்டமாகி விட்டோம், நம்ம அதை விட்டு நாம் இறங்க முடியாது. ஆனால் அதில் நாம் தத்தளித்து கொண்டு இருக்கின்றோம். ஆகவே நாம் குழந்தைகளை நாம் கண்காணிக்கும் பொழுது மிக அருமையாக நாம் அவர்களை இது செக்ஸ் எஜுகேஷன் மூலமாக கண்காணிக்க வேண்டும். தொலைக்காட்சி பார்ப்பதில் இதுபோல் ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் அவர்களை கண்காணித்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல் நாம் ஒரு உலகத்தை உண்டாக்கி கொடுத்தோம் என்றால் எலக்ட்ரானிக் காட்டேஜ் என்று கூறுகின்றார்கள். வருங்கால சந்ததிகள் எலக்ட்ரானிக் காட்டேஜில் இருப்பார்கள். அதுபோல் எலக்ட்ரானிக் காட்டேஜ், நம்ம இருந்து குடிசையில் இருந்தோம், இப்போ எலக்ட்ரானிக் காட்டேஜ், அதற்கேற்றால் போல் நாம் அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்வு சீராக அமையும், சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.